கூட்டணியில் காங்கிரசுக்கு 10 தொகுதிகள் ஒதுக்கப்படுவதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. காங்கிரசுடனான தொகுதி பங்கீட்டு பேச்சுவார்த்தையில் இழுபறி நீடித்து வரும் நிலையில் 10 தொகுதிகள் ஒதுக்கப்பட உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் தமிழரசி இணைந்திருக்கிறார். தமிழரசி, என்ன விவரம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது? விவரங்களை பதிவு செய்யலாம். திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை, அதாவது இன்று மாலை 6 மணிக்கு 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற இருக்கிறது. இந்த 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையில் திமுக காங்கிரஸ் கட்சிகளுக்கு இடையேயான தொகுதி பங்கீடு கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த முறை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 9 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டன. அதே போல இந்த முறையும் 9 தொகுதிகள் திமுக கூட்டணியில் காங்கிரசுக்கு ஒதுக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் கடந்த முறை 9 தொகுதிகளில் போட்டியிட்டு காங்கிரஸ் கட்சி 8 இடங்களை வென்றது. இந்த நிலையில் கடந்த சில நாட்கள் முன்பு வரை திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சிக்கு 8 தொகுதிகள் ஒதுக்க திமுக வந்தது. தொடர்ந்து காங்கிரஸ் கட்சி கடந்த முறை ஒதுக்கிய 9 தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் தமிழகத்தில் என கேட்டு வந்தது. இந்த நிலையில் தற்போது 9 தொகுதிகளை திமுக ஒதுக்க முன்வந்துள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இதன் அடிப்படையில் இன்று மாலை தொகுதி ஒப்பந்தம் இரு தரப்பினருக்கிடையே கையெழுத்தாகி இருக்கிறது. அதை தவிர்த்து மற்றொரு இடமான புதுச்சேரி, கடந்த முறை புதுச்சேரியில் ஒரு இடம் ஒதுக்கப்பட்டது. அதே போல இந்த முறையும் புதுச்சேரியில் ஒரு இடமும் ஒதுக்கப்பட இருக்கிறது. தமிழகத்தில் ஒரு தொகுதி, புதுச்சேரியில் 1 என இன்று மாலை நடைபெற இருக்கக்கூடிய திமுக காங்கிரஸ் இடையேயான தொகுதி ஒப்பந்தத்தில் இந்த தமிழகத்தில் 9 தொகுதிகளும் புதுச்சேரியில் ஒரு தொகுதி என மொத்தம் 10 இடங்களுக்கு கையெழுத்தாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி தமிழரசி. மேலும் அண்மை செய்திகளுக்கு இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு. சர்தார் வல்லபாய் பட்டேல் அவர்களின் வெங்கல சிலை இந்தியா உலகத்தின் மிக உயரமான சிலையை நிறுவ முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக உள்ளது. இதன் மூலம் எந்தவித ஈர்ப்பையும் நான் ஏற்படுத்த விரும்பவில்லை. நான் ஒரு உத்வேகத்தை ஏற்படுத்த விரும்பினேன். இது குஜராத்ல வளர்ச்சி அடையாத பகுதிகள், அது மட்டும் இல்ல, அப்பதான் முடிவு பண்ணாங்க இந்த ப்ராஜெக்ட் இது வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்துக்கும் செழிப்புக்கும் ஒரு உதாரணமா இருக்கணும்னு. இந்தியாவின் ஒருமைப்பாடு என்பது சொல்ற விஷயமோ அல்லது கேட்கிற விஷயமோ இல்ல. அது உண்மையான தலைமுறையா